வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி, எல்லாரோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடம், அதுதாங்க என்னுடைய முதல் கோரிக்கையா இருக்கும். அடுத்தடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா எந்த ரோட்லுமே தார் வசதி இல்லைங்க, சாக்கடை வசதி இல்லை. நிறைய கிராமங்கள்ல நம்ம போகும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் மாறணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரியமலங்கு குப்பை கிடங்கு எவ்வளவு நீண்ட கால கோரிக்கை பாருங்க, அதை எந்த அரசும் இன்ன வரையும் செயல்படுத்தல. அது கண்டிப்பா தீர்க்கப்படுங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த சர்வீஸ் ரோடு இல்லாதனால 200 நபருக்கு மேல இறந்துட்டாங்க. இதுல கண்டிப்பா சர்வீஸ் சாலை விஷயத்துல நான் கடுமையா போராடுவேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லங்க. அது பாத்தீங்கன்னா திருவெம்பூர்ல அதிக போதை பழக்கங்க, போதை கலாச்சாரம் எக்கச்சக்கமா இருக்கு. நீ அதை மாறணும், கண்டிப்பா மாற்றுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. போதை இல்லாத திருவெம்பூரா கண்டிப்பா மாற்றப்படும். நீங்க திருவெம்பூருக்கு மெயின் பைபாஸ் ஒட்டியே மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்கு, கூத்தாப்பாரி ஏரி. அந்த ஏரியை சுத்தம் படுத்தினா கண்டிப்பா அதுல சுற்றுலாத்தலம் உருவாக்கலாம். கண்டிப்பா நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அந்த குளம் தூர் வரப்பட்டு சுற்றுலாத்தலமையும் கண்டிப்பா மாற்றப்படுங்க. நிறைய பக்கம் போகும்போது இந்த பட்டா பிரச்சனை, 50 வருஷமா குடியிருக்கோம், 60 வருஷமா குடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பட்டா இல்லைங்கிற பிரச்சனை நிறைய ஊர்கள்ல அந்த பட்டா பிரச்சனை இருக்கு. அப்படி அரசால முடியலனாலும் கோர்ட்டு மூலியமாவது அவங்களுக்கு தீர்த்து கொடுத்து பட்டா பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மக்கள் நினைக்கக்கூடிய அத்தனை சேவைகளும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம், நான் செஞ்சு தருவேன். நன்றி.